ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ஆதி சிவன் தலை அமர்ந்த ஆணவமாம், ஆதி சிவன் தலை அமர்ந்த ஆணவமாம், அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமாம், அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமாம். நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. ஆம், அந்த ராகு சர்ப்பத்திற்கு நல்ல பேர் முதல்லே வச்சிருக்கிறாங்க. அந்த உலோகங்களில் மிகவும் மதிப்பு மிக்க, அதாவது உலகத்திலேயே மதிப்பு சக்தி வாய்ந்த ஒரு உலோகம் தங்கம். இந்த தங்கத்தை வச்சுத்தான் பொருளாதாரத்தையே நிர்ணயம் செய்து கொண்டு இருக்கிறது உலகம். அந்த தங்கத்தின் பெயரை சொர்ண பானு அப்படின்னு தான் இந்த ராகுவுக்கு, அசுரர் கூட்ட தலைவனுக்கு வச்சிருந்தாங்க. இந்த பேர் அருமையான பேர். அப்படிப்பட்ட பேர் வச்சு சபல புத்தியினால், சபலத்தினால் ஏற்பட்ட குறுக்கு வழி புத்தி, அந்த மாறு வேஷம், அந்த அடையக்கூடாததை அடைய பெற்றது, அதன் மூலமாக தண்டனை பெற்றது, இப்படியாக இது பற்றிய சில விளக்கங்களை கேது, சிம்ம கேது பயிற்சி பலன்களில் எல்லா ராசிகளுக்கும் பேசியிருக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் விரிவான விளக்கம் வேணும்னா அதை போய் நீங்கள் கேட்டுக்கங்க. உங்கள் ராசியிலேயே கேட்டுக்கலாம். தனுசு ராசினா தனுசு ராசிலேயே போய் கேட்டுக்கிடலாம். அது கேட்டவர்களுக்கு தெரியும், கேட்காம இருக்கிறவங்களுக்கு அதில் போய் பார்த்துக்கங்க. அப்படி அந்த தண்டனை பெற்றதனாலே இவருக்கு சில அதிகாரங்களும் கிடைக்க பெற்றது. அதன் மூலமாக இவர் சப்த கிரக வரிசையிலே 2 பேரும் ராகுவும் கேதுவுமாக சேர்ந்து 9 கிரகங்களாக, நவகிரகங்களாக பரிபாலனம் செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த கேதுவை பற்றிய முழு விளக்கத்தை முழு விளக்கம் இல்லை, அதெல்லாம் ஒரு 100ல் 1% அதில் சொல்லியிருக்கிறேன். மிச்சம் 99% அதில் எக்கச்சக்கமாக இருக்குது. 99% பேச வேண்டியது இருக்குது. 100%ல் 1% கேதுவை பற்றி பேசியிருக்கேன். அதே கேதுவனுடைய செயல்பாடுகள் எப்படி வந்ததுங்கிறதா ராகுவுக்கும் அதே தான். அந்த செயல்பாட்டுகளின் மூலமாக இவர் தலை, அவர் கேது வால், ட்ரகான்ஸ் ஹெட் ட்ரகான் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி, அந்த ராகு இருக்கக்கூடிய இடத்திற்கு 180 டிகிரி நேர் எதிரில் தான் கேது வால் என்பது இருக்கும். அப்போ ஒரு ராசி, தனுசு ராசியை நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல கேதுவும் தான் வருவாங்க. அப்போ பலன்கள் இவர் கொடுக்குற பலன்கள் வேறு, அவர் கொடுக்குற பலன்கள் வேறு. இவருடைய காரகத்துவங்கள் 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒத்து வரும்னு சொன்னாலும் சில இடங்களில் பிரிவினை வரும். எல்லாமே உணவில் இருக்காது. இரட்டை பிறவிகளாக பிறந்தாலும் கூட குணாதிசயங்களில் மாறுபட்டு போயிருந்தாங்க இல்லையா? அங்கே அவயங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தாலும் கூட மாறுபட்டு போயிருந்தாங்க. அதே போல தான் ராகு கேதுக்களும் என்பது. இப்போ ராகு என்பவர் கருப்பாக உயரமாக இருப்பார், அந்த கண்டங்கரேன்னு இருப்பார். அந்த கேது பகவான் என்பது தலை இல்லாமல் இருக்கிறாரு. அவர் சக்கச்சவேன்னு இருப்பார், ஆனால் முரட்டுத்தனமாக இருப்பார். கருப்பாக முரடாக இருப்பார், இவர் சகப்பாக முரடாக இருப்பார். இவ்வளோதான் வித்தியாசம். அதே போல் அவருடைய காரகத்துவங்கள், தலைக்கு வேறு காரகத்துவம் வரும், உடம்புக்கு வேறு காரகத்துவங்கள் வரும். அந்த காரகத்துவம் அப்படிங்கிறதுல ராகு பகவான் அந்த தந்தையை பெற்ற தாய் தந்தையர் அவங்களை குறிக்கக்கூடியது தான் ராகு. கேது தாயை பெற்ற தாய் தகப்பன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ராகுவுக்கு தந்தையை பெற்ற தாய் தந்தையர், தந்தையை பெற்ற தாய். ஒரு ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது அந்த ஜாதகனுடைய தோப்பனார், அதாவது தகப்பன், அந்த தகப்பனை பெற்ற தாய் தகப்பன் அப்படின்னு சொல்லிவர். அவங்கள பார்க்கணும்னா அந்த ராகுவை வச்சு தான் பார்க்கணும். அதே போல் மந்திர யந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுவுக்கு தான் முக்கிய பங்கு. ஏனென்றால் மந்திரக்காரகனே ராகு தான். இவருக்கு உருவம் கிடையாது, நிழல் தன்மை, நிழலாக இருக்கக்கூடியவர், இருட்டாக இருக்கக்கூடியவர். இருட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ராகுவினுடைய சாம்ராஜ்யம்னு வச்சுக்கிடணும். நம்ம ஈவினிங் சூரியன் மறைஞ்சு இருள் கவ்விருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ராகுவின் ஆட்சி காலத்துக்குள்ளே வந்துடுது. சந்திரனுடைய ஆட்சி காலத்துக்குள்ளே வர்றது இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் முழுக்க ராகுவினுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வந்துடுது.
அப்படிப்பட்டதாகத்தான் இந்த ராகு இயங்குகிறார். இந்த ராகு வந்து மந்திரவாதிகளுக்கெல்லாம் இந்த ராகு தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறார். ராகுவினுடைய தன்மையை பற்றுத மட்டில் லக்னத்திலே 8ஆம் வீடும் 12ஆம் வீடுகளில் ராகு இருந்தார்னா அது மறைவு வீடு அப்படின்னு அதுக்கு கணக்கு உண்டு. இவருக்கு உண்டான தானியம் அப்படின்னு சொன்னால் உளுந்து. கேதுவுக்கு வந்து கொள், ராகுவுக்கு வந்து உளுந்து. மலர் வந்து ராகுவுக்கு வந்து மந்தாரை மலர். இவருக்கு சிவபெருமான் கொடுக்கப்பட்ட நட்சத்திரங்கள் எது அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த திருவாதிரையும் சுவாதியும் ஸ்திரீ நட்சத்திரங்கள், சதயம் என்பது அலி நட்சத்திரம். அந்த ராகு பகவானுக்கு வந்து இவரை வந்து பெண் கரகம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நிறம் வந்து கருமை, உயரமானவர். உடலில் கணுக்கால் பாதங்களை குறிக்கக்கூடியது. அந்த கற்களில் வந்து கருங்கல், அந்த இடத்தை வந்து கருங்கல்லை வந்து ராகு ஆளுமை செய்கின்றார். பாஷையில் வந்து துலுக்கு, அந்நிய பாஷைகள். அந்த நவரத்தினங்கள் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் கோமேதகத்தில் ராகு வந்து ஆட்சி செய்கின்றார். ராகு சரியில்லை அப்படின்னு சொன்னால் கோமேதகத்தை ஒரு வெள்ளியில் மோதிரமாக செஞ்சு உள்பக்கம் வெளிப்பக்கம், அதாவது அடிப்பக்கம் வந்து ஓப்பனாக இருக்கக்கூடிய வகையில் அந்த கோமேதகத்தை பதித்து வலதுகை மோதிர விரலில் அல்லது சுண்டு விரலில் போட்டுக்கிடலாம். இந்த 2 விரலில் ஏதாவது ஒரு விரலில் போட்டுக்கிடலாம். அப்படி போட்டால் இந்த ராகுவின் தாக்கம் வந்து குறையும். இந்த கல் வந்து தேன் கலரில் இருக்கும். ஆங்கிலத்தில் வந்து சார்டானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வஸ்திரம் வந்து சித்திரங்களுடன் கூடிய கருமை நிறம். சித்திரங்கள்னு சொன்னால் விலங்குகள், அதாவது பயங்கரமான விலங்குகள், பறவைகள், இந்த மாதிரியாக சித்திரங்கள் வரையப்பட்ட கருப்பு நிற வஸ்திரங்கள். இந்த மந்திரவாதி சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மந்திரம் ஓதக்கூடிய இடங்கள், அதாவது கெட்ட தன்மைக்கு மந்திரம் ஓதக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மந்திரவாதியாக இருக்கக்கூடிய மந்திரத்தை ஓதக்கூடிய மந்திரவாதி வந்து அந்த கருப்பு வஸ்திரத்தை தான் கட்டியிருப்பார். இந்த கருப்பு வஸ்திரத்தில் அந்த கொஞ்சம் உற்று நோக்கணும்னா கொஞ்சம் கொடிய விலங்குகள் அதில் அந்த படமாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். அவர் அந்த இதை கட்டிக்கிட்டு தான் அந்த மந்திரத்தை ஓதி ராகுவினுடைய தேவதைகளை எல்லாம் வரவழைத்து தன்னுடைய இஷ்டத்துக்கு என்ன காரியத்தை சாதிக்க வேண்டும் அந்த காரியத்தை சாதிப்பதற்காக செய்வாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில், பழைய காலத்தில் வந்து தவசிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் தன்னுடைய தவத்திற்கு இடையூறு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அது சில மந்திரங்களை உருவாக்கி தான் உட்கார்ந்துருக்கிற இடத்தை சுற்றி ஒரு வைப்ரேஷனை உண்டு பண்ணிடுவாங்க. அந்த ஒரு வட்டம், அந்த வட்டத்துக்குள்ளே அவங்க உட்கார்ந்து அந்த தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கொடிய விலங்குகளாலும் அல்லது மனிதர்களாலோ இல்லை பறவைகளாலோ இவங்களுக்கு வந்து எந்த விதமான இடையூறும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த மந்திர பிரயோகத்தை பண்ணி அந்த தேவதையை வரவழைத்து அந்த தேவதைகள் சைலண்ட்டாக காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை மீறி சில மனிதர்கள் வந்து கெட்ட இடத்தோடு உள்ளே வந்தாங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே வந்து உள்ளே இறங்கின உடனே அவங்களுக்கு மனசு மாறி அவங்க வாட்டுக்கு சாதாரண உட்காந்துக்கிட்டாங்க, தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதே போல் விலங்குகளும் பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வந்துருச்சுன்னா அந்த இடத்துக்குள்ளே வந்து அது சாதுவாக படுத்துக்கிடும். இந்த மாதிரி அதுக்காகத்தான் இந்த மந்திரத்தை வந்து அந்த காலத்தில் பிரயோகம் செய்தார்கள். அப்படிப்பட்ட மந்திரங்கள் நாளாவட்டத்தில் ஒரு குடியை கெடுப்பதற்கு அல்லது ஒரு பெண்ணை கெடுப்பதற்கு இந்த மாதிரியாக அந்த கெட்ட எண்ணத்தோடு இந்த மந்திரங்களை உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கலிகாலம் இல்லையா, எல்லாமே தலைகீழம் மாறி போயிடும். நல்லதுக்காக துவங்கப்பட்ட ஒரு செயல்பாடுகளை கெட்டதுக்காக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறாரு அப்படின்னா பாதுகாப்பு நன்மைக்காக வெளியிலிருந்து வரக்கூடிய தொல்லையை பாதுகாக்கிறதுக்காக இருந்துச்சு. இந்த பாதுகாப்புக்காரங்களே அந்த பாதுகாக்க வேண்டியவரை போட்டுட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அந்த மாதிரி அந்த சில இவைகள் வந்து கெட்ட எண்ணத்தோடு ஒரு பெண்ணை அனுபவிப்பதற்காக அந்த பெண்ணை வந்து நேரடியாக போய் பேசி அவளை அனுபவிக்க முடியாது. அதுக்காக சில மந்திரவாதிகளை, சில ஏவல் பில்லி சூனியங்களை எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அமைச்சு அந்த பெண்ணை வந்து அனுபவிக்கிறதாக அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இவைகள் வந்து இப்படியெல்லாம் ஜெயிச்சாலும் கூட அந்த யார் இந்த மந்திர பிரயோகத்தை பண்ணினாங்களோ அந்த பண்ணியவர்களுடைய சந்ததிகள் வந்து வாழ்க்கையில் வந்து பல சம்பவங்களில் வலுவிழந்து போய்விடுகிறார்கள். சில குடும்பங்களில் பிள்ளை குட்டி இல்லாமல் போயிடுது, சில குடும்பங்களில் ஆண் வாரிசே இல்லாமல் போயிடுது, சில குடும்பங்களில் திருமணமே நடக்காமல் போய்விடுகிறது. இப்படி எத்தனையோ குடும்பங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி அந்த மந்திர பிரயோகம் செய்து வந்து கெட்டுப்போனவர்கள் தான் நிறையா.
நல்லதுக்கு உபயோகம் பண்ணினால் அந்த சந்ததிகள் வாழும், நல்லா இருக்கும். கெட்டதுக்கு உபயோகப்படுத்தினதுனால இந்த மாதிரியாக அவங்க என்னதான் பகிரத்தினம் பண்ணினாலும் கூட அந்த திருமணம் நடக்காமல் போயிடுது. சில சமயங்களில் குழந்தை பிறக்காமல் போயிடுது. அப்படியே குழந்தை பிறந்தாலும் பெண்குட்டிகளோடு போயிடுது, ஆண் குழந்தைகள் பிறக்க மாட்டேங்குது. வாரிசு இருந்தால்தான் அந்த சந்ததி விருத்தி அடையும். அது இல்லாமலே போய்விடுகிறது. சில பேருக்கு குலதெய்வமே தெரியாமலே போய்விடுகிறது. இப்படியாக அந்த ராகு கெட்ட தன்மையை செஞ்சதுனால இவங்களுக்கு அந்த ராகு கொடுக்கக்கூடிய தண்டனை திரும்ப அப்படி வந்துடுது. என்னை கெட்டதுக்கு தான் நீ பயன்படுத்தின, அப்போ உன்னுடைய சந்ததியை இப்படித்தான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த ராகு பகவான் எப்பயுமே அவர் நல்லதுக்குத்தான் செயல்படுவார். நான் தான் இப்படி ஆகிட்டேன், நீங்கள் ஏன்ப்பா அப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் மக்களை திருத்துவதற்காகத்தான் அப்படி செய்கிறார். ஆகையினால இந்த மந்திர பிரயோகம் என்பதெல்லாம் இப்போ தவறுதலாக இருக்கிறது. இந்த ராகு ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது அந்த மந்திர பிரயோகம் நடந்திருக்குதா இல்லையா, அந்த செய்வினை பில்லி சூனியமெல்லாம் நடந்திருக்காங்கிறது ராகுவை வச்சு நம்ம கணிச்சிடலாம் ஒரு ஜாதகத்தில். அது தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்குண்டான நடவடிக்கைகளில் இறங்கி அதை சரி பண்ணணும்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் பாதி அளவு வெற்றிகரமாக திகழலாம். அப்படிப்பட்டதாக இருக்கும். இவருடைய தூப தீபம் அப்படிங்கிறது கடுகு, வாகனம் ஆடு, 8 12ஆம் வீடுகள் மறைவு வீடுகளாக இருக்கிறது. சமித்து அருகு, சுவை கைப்பூ. ராகு ஆகாய கிரகமாக விளங்குகின்றார். அதாவது பஞ்சபூத தத்துவத்திலே இவர் ஆகாயமாக இருக்கின்றார். நாடி பித்த நாடி, திசை தென்மேற்கு. இவர் சரக்கிரகமாக விளங்குகின்றார். ஒரு ராசிக்குள்ள வர்றதுக்கு முன்னால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலே பலன்களை தொடங்க ஆரம்பிச்சிருவார். அது அவருக்கு நல்ல பலனை கொடுக்கணுமா கெட்ட பலனை கொடுக்கணுமோ எது நடக்க போகிறதோ அதை 3 மாதத்துக்கு முன்னாலே துவக்கிறார், ஸ்டார்ட் பண்ணிடுவார். அந்த மாதிரியாக செய்யக்கூடியவர். இவருடைய தேவதை காளி அப்படிங்கிறதான் தேவதை. அதிதேவதை அப்படிங்கிறது துர்க்கை. முதன்மை தேவதை அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மாரியம்மன். இப்படித்தான் இவருடைய காரகத்துவங்கள் விளங்கு. அதாவது இவருடைய குணாதிசயங்களை பற்றி பார்த்தோம். இது போக இவர் என்னென்ன தொழில்களில் அவர் ஆட்சி செய்கின்றார் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இவருடைய காரகத்துவங்கள் என்னென்ன, இவருடைய தொழில்கள் என்னென்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம்னா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ராகு 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அந்த 3ஆம் இடத்துக்கு வந்தவர் என்னென்ன சாதிக்கப் போகிறார், உங்களுக்கு சாதித்து காட்டப் போகிறார் என்பதை அவருடைய காரகத்துவத்தை கொஞ்சம் அதை தொழில் ரீதியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லது அப்படிங்கிறதுக்காக சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ராகு அதாவது அசுர கூட்ட தலைவன் சொர்ணபானுவாக இருந்தவன் தண்டிக்கப்பட்டதுனால சர்ப்பமாக மாறிவிட்டார்கள். இதில் ராகு கேது அப்படின்னாலும் ரெண்டுமே சர்ப்பந்தான், சர்ப்பமாக மாறிவிட்டார்கள். ஆகையினால் இவருடைய தொழில் அப்படிங்கிறதுல குறிப்பாக அந்த சர்ப்பத்தை பிடிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இவர் தான் அதிதேவதை. ஒரு பொருளை களவாண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த களவாணிகள், அது திருடுதல் அப்படிங்கிறதுக்கும் இவர் தான் அதிபதி. சூனியை வச்சு சில பேர் செய்வினை சூனியம் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கும் இவர் தான் அதிதேவதையாக இருக்கின்றார். சூதாட்டம், விஷ மருந்துகள், சமீபத்திய ஆராய்ச்சி பொருட்கள் இவற்றுக்கெல்லாம் அதிபதியாக இந்த ராகு தான் இருக்கின்றார். அதே போல் அறிவியல் சம்பந்தப்பட்ட தொழில் துறைகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அதனுடைய ஆராய்ச்சி தன்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ராகு தான் பொறுப்பாளி ஆகின்றார். இது போக ஆராய்ச்சி கூடங்களில் வேலை பார்க்குறவங்க இல்லையா, ஆராய்ச்சியாளர்கள், வழக்கறிஞர்கள், அறிஞர்கள், வணிகர்கள், மருந்துகள் சம்பந்தப்பட்ட, அதாவது மருந்துகள் எல்லாம் விஷம்தான். உடலில் ஒரு உடம்பு கோளாறு ஆயிடுச்சுன்னா அது விஷம் ஏற்பட்டதுனால ஏற்படக்கூடிய ஒரு நோய். அந்த நோயை இன்னொரு விஷத்தை கொடுத்து தான் அதை முறியடிக்க முடியும். அப்போ அந்த மருந்துகள் சம்பந்தப்பட்ட ஆங்கில மருந்து, தமிழ் மருந்து, குறிப்பாக தமிழ் மருந்துகளுக்கு தான் இவர் ராகு அதிபதி. ஆங்கில மருந்துகளுக்கு ஓவரான, அதாவது இரட்டைப்படை ராகுவாக கூட எடுத்துக்கலாம். அதி தீவிரமான விஷத்தை அதில் ஆங்கில மருந்துகளில் இருக்கும். அவற்றுக்கும் ராகு தான் அதிபதியாக. மருந்து கடை வச்சு நடத்துகிறவங்க, அதே போல் நீட்டு தேர்வில் பாஸ் பண்ணணும்னா ராகு நல்லா இருக்கணும். அதே போல் டாக்டர் பட்டம் வாங்கணும்னாலே ராகு சூப்பராக இருக்கணும், நல்லா இருந்தால் தான் டாக்டர் பட்டம் வாங்கலாம். டாக்டர் பட்டம்னா மருத்துவர், இந்த முனைவர் பட்டம் கிடையாது. டாக்டரேட் அப்படிங்கிறதுல இது மருத்துவர் அப்படிங்கிற பட்டம் பெறலாம். அந்த தொழிலில் சீரோடும் சிறப்போடும் இருக்கணும்னா இவர் ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ அந்த நோயை காப்பாற்றக்கூடியதும் இந்த ராகு தான். நோயை, அதாவது விஷத்தை கக்கி ஒருத்தனை சோழியை முடிக்கிறது இவர் தான். அதே விஷத்தை
எடுக்கிறதும் இவர் தான், அதை உயிரை காப்பாற்றுறதும் இவர் தான். அப்படிப்பட்ட தொழில்களில் இவர் இருக்கிறாரு. விமான போக்குவரத்து, ஏன்னா இவர் வந்து ஆகாய மார்க்கத்தில் பஞ்ச கிரக தத்துவத்தில் ஆகாயமாக இருக்கிறதுனால இவர் மின்சாரம், விமான நிறுவனங்கள், விமான போக்குவரத்து, பைலட்டாக பணியாற்றுகிறவர்கள்லாம் ஃப்ளைட்டில் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி கார் ஓட்டுறவங்க கார்லேயே போயிட்டு பிரயாணம் பண்ணுறாங்களோ அதுபோல் பைலட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் விமானத்துலேயே போய் அடிக்கடி பழக்கமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அந்த ராகு வந்து ரொம்ப உச்சகதியில் இருக்கணும், இருந்தால் தான் பைலட்டு அந்த வேலையை வந்து படித்து கெட்டிக்காரத்தனம் பண்ண முடியும். சாகசங்கள் பண்ணுறாங்க இல்லையா விமானத்தில், சாகசங்கள் அந்த நம்ம சுதந்திர நாளில் இதெல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி சாகசம் பண்ணக்கூடியதுக்கெல்லாம் ராகு வந்து இரட்டைப்பட அதிபதியாக அங்கே உச்சம் பெற்று காணப்படுவார். அப்படி இருந்தால் தான் இப்படியெல்லாம் நடக்க முடியும். எலும்பு ஆலைகள், மறைத்தல், தோள்கள், மந்திரம், அதே போல் பிணவரைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் போய் ஒருத்தன் கவர்மெண்ட் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ராகு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அரசாங்க சம்பந்தப்பட்ட கிரகத்தோடு தொடர்பு கொண்டு இருந்தால்தான் அவன் அந்த அறையில் உட்காந்து வேலை பார்க்க முடியும். அவ்வளவு எப்படி என்னதான் மருந்து போட்டாலும் வீச்சமாக தான் இருக்கும். அதுக்குள்ளே அவன் உட்காந்து வேலை பார்க்குறான்னு சொன்னால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மா வந்து இதில் தான் உட்கார்ந்து சம்பளம் வாங்கி வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லி இருக்கும். அதுக்கும் அந்த ராகு தான் பொறுப்பாளி ஆகின்றார். அதே போல் துர்நாற்றம் வீசக்கூடிய அழுக்கு உடைய இடங்கள், அதுக்கும் இந்த ராகு தான் ஆக்கிரமிப்பு செய்கின்றார். பாழ்பட்ட இடங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, சில பேருக்கு வந்து பாழடைந்த வீட்டை வாங்கித்தாயா நீங்கள் புதுப்பிச்சு அதில் இருக்க முடியும், இல்லை அதை இடிச்சிட்டு நீங்கள் கட்ட முடியும்னு நாங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்து சொல்கிறோம்னா அந்த 4ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட ராகு அங்கே இருப்பார். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் அந்த வார்த்தையை சொல்லுவோம். உங்களுக்கு வீடுன்னு கிடைக்கும்னு சொன்னால் பாழடைந்த ஒரு மண்டபம் தான் கிடைக்கும், இடம் தான் கிடைக்கும். அந்த இடத்தைத்தான் நீங்கள் சுத்தப்படுத்தி நீங்கள் வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இந்த மாதிரியாக பாழடைந்த இடங்களுக்கெல்லாம் இந்த ராகு தான் அடிப்படையாக இருக்கின்றார். அடிமை வேலை செய்யக்கூடிய தன்மைக்கும் இந்த ராகு தான் பொறுப்பாளி ஆகின்றார். சூதாட்டம் பண்ணுறாங்க இல்லையா, மது குடித்தல், சூதாட்டம், சீட்டு விளையாடுதல், இந்த ரம்மி விளையாட்டு, இதுக்கெல்லாம் இந்த ராகு வந்து உள்ளே இருக்கிறார். இந்த ராகு உள்ளே இருக்கிறார். சிறப்பாக இருந்தால் அமௌண்ட்டு கிடைக்கும், சிறப்பாக இல்லைன்னா அதில் தோல்வி ஏற்பட்டு மனம் பேதலித்து அந்த தன்னைத்தானே வாழ்க்கையை முடிச்சுக்கிடுறாங்களே, அதுக்கு தான் இந்த ராகு தான் அதிபதியாக அடிப்படை காரணமாக விளங்குகின்றார். ஆக இப்படிப்பட்ட நிலைமைகளுக்குத்தான் ராகு. இது போக மல்யுத்தம் அப்படின்னு நம்ம அந்த காலத்தில் பிரபல்ய மல்யுத்தம் எல்லாம், அந்த மல்யுத்தத்துக்கு இவர் தான் முழுக்க அதிபதி, வேற எந்த கிரகங்களும் கிடையாது. பீமன் மல்யுத்தத்தில் கெட்டிக்காரன் அப்படின்னு நம்ம மகாபாரதத்தில் படிப்போம். அந்த பீமனுக்கு ராகு தான் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். அந்த அவருடைய கதையை படிக்கும்பொழுது, அந்த ஓலைகளில் படிக்கும்போது, ஓலைச்சுவடிகளில் படிக்கும்போது அந்த கிரகத்தோடு சம்பந்தப்படுத்தியே ஒவ்வொரு ஆக்ஷனையும் சொல்லியிருப்பாங்க. அதில் படிக்கிறச்சே இந்த இது இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி. இவர் பலகீனமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு வந்து எப்படிப்பட்ட நோய்கள், அதாவது தீர்க்க முடியாத நோய்கள் அப்படின்றது, அதாவது மருத்துவரை பார்த்துட்டு இது என்ன நோயினே தெரியலை அப்படிம்பார். ஏன்னா கிருமிகள், நுண் கிருமிகளுக்கு இவர் தான் அதிபதி. நம்ம ஏற்கனவே கொரோனா டயத்தில் கொரோனா அப்படின்னு சொல்லி உண்டாச்சுன்னா அதுக்கு ராகு தான் அடிப்படை காரணம். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு அந்த கிருமிகளுக்கெல்லாம் இவர் தான் அதிபதியாக இருக்கின்றார். ஆக விஷத்தன்மை கொண்ட, அந்த விஷத்தன்மை கொண்டதுக்கு தான் அதிபதி. கொசு சும்மா நம்மளை தேடி வந்து கடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த ராகு அந்த இடத்துல வந்து வீக்காக இருக்குது. சில பேரை பார்த்துங்க கொசு கடிச்சிக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அங்கே ராகு அவங்களுக்கு பலமாக இருப்பாங்க, அப்படிப்பட்டதாக இருக்கும். அதே போல் நோய்களில் வந்து தோல் சம்பந்தப்பட்ட பிணிகள் ஏற்படுவதற்கு இவர் தான் காரணம். அது குருவும் காரணம். அதே சமயத்தில் ராகு முழு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த மருந்தீடு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. மருந்தீடுன்னா ஒருத்தரை வசியம் பண்ணுறதுக்காக, ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறதுக்காக, இல்லை ஒரு ஆணை வசியம் பண்ணுறதுக்காக அதுக்குரிய ஒரு கெட்ட தன்மையுடைய மருந்தை கொடுப்பாங்க. அந்த மருந்தை சாப்பாட்டில் வச்சுட்டாங்கன்னா சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். யாருக்கு வச்சாங்களோ அவங்களுக்கு அந்த பெண்ணோ ஆணோ அடிமை ஆயிடுறாங்க. அடிமையாகி அவங்களையே சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். ஆக அந்த கொடுக்கப்பட்ட மருந்து வந்து அந்த இறைப்பையில் ஒரு ஓரமாக செப்டிக் ஆகி கிடக்கும். அது வந்து ஜீரணமாகாது. அந்த ஜீரணமாகாமல் இருக்கின்ற காரணத்தினால
அட்ரினல் சுரப்பிகள் எல்லாம் பழுதடைந்து விடும். அதே போல் மண்ணீரல், கல்லீரல் இவைகள்லாம் அதை பழுதடைந்து உடையதாக ஆகிவிடும். குடல் சம்பந்தப்பட்ட பிணிகளெல்லாம் வந்துவிடும். மனநிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோயை கொடுப்பதும் இவர் தான். உடலில் ஏதாவது குறைபாடு இருக்குதுன்னு சொன்னாலும் அதுக்கும் இவர் தான் காரணமாக விளங்குகின்றார். ஒருத்தன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த எலும்பு உடைஞ்சிருச்சு அப்படின்னா வெளியே தெரியாது. உடைஞ்ச இடத்துல அந்த பாகம் உப்பிரும், ஆனால் வெளியே காயம் எதுவுமே தெரியாது. அதுதான் ராகுவினுடைய ஆக்கிரமிப்பு, ஃபோர்ஸான ஆக்கிரமிப்பு, அட்டாக் அப்படின்னு அர்த்தம். அது மருத்துவர் பார்த்துட்டு வீக்கத்தை பார்த்த உடனே உள்ள ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்றார். ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக அப்படியே அனுபவிச்சு பழக்கங்கிறதுனால இது அனுபவத்தில் அவர் சொல்லுவார், இது ஃப்ராக்சர் ஆகிருக்கு, எக்ஸ்ரே எடுக்கணுன்றார். எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கும் எக்ஸ்ரே என்ற கதிர்களுக்கும் இந்த ராகு தான் அதிபதியாக விளங்குகின்றார். இப்படியெல்லாம் அந்த மாதிரியாக இருக்கக்கூடியது. இந்த செவ்வாயும் சனியும் இவங்களும் முரட்டு குணங்கள் தான். இவங்க முரட்டு குணம் எப்படி காட்டுவாங்கன்னு சொன்னால், செவ்வாயெல்லாம் அடித்து தூள் கிளப்பி பந்தாடி ரத்தத்தை வரவழைச்சிடும். ரத்தத்தை ருசி பார்க்காம செவ்வாய் விட மாட்டார். அதே போல் தான் சனி அடித்து தொளிச்சு எடுத்து காயத்தெல்லாம் உண்டு பண்ணி பார்ப்பார், அதில் ரசிப்பாங்க அவங்க. இந்த ராகு அப்படி கிடையாது. அடிக்கிற அடி ஊமக்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ராகுவினுடைய செயல்பாடுகள் இருக்கும். வீங்கிருக்கும், வீக்கத்துக்கெல்லாம் அதிபதி இவர் தான். இந்த அந்த ராகு அந்த இடத்துல அந்த நாளில் அந்த நபருக்கு அந்த ராகு பகவான் ஏதோ ஒரு இடத்துல வித்தியாசமான முறையில் வீக்காக இருந்தார்னு சொன்னால் இங்கே அந்த நபர் கீழே விழுந்து வீக்கத்தை கொடுக்கக்கூடிய கட்டத்தில் வந்துடும். அந்த வீக்கத்துக்கு அப்படின்னு சொல்கிறது அதுக்குண்டான மருந்தும் ராகுவின் சம்பந்தப்பட்ட மருந்தாகத்தான் இருக்கும். அதை தடவுனா வீக்கம் குறையும். இந்த மாதிரியாக அந்த ராகு பகவானுடைய அமைப்பு அமைந்து காணப்படும். அதே போல் ஒருத்தரை பார்க்கவே முடியாது, அந்த மாதிரியெல்லாம் சில நோய்கள் வந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ராகு ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய ராகு. அவங்க அதாவது ஜென்ம பிறவிகளில் செய்யக்கூடிய சில பாவ மூட்டைகளெல்லாம் மொத்தத்தில் கொண்டு தூக்கி அமுக்கி வச்சிருவார். அதுக்கு தண்டனையாக இந்த மாதிரி கொடுப்பாரு. இப்படிப்பட்டதெல்லாம் அந்த ராகு தான் இவருக்கு அதிபதியாக வருகிறார். அட்ரினல் நோய்கள், கல்லீரல், மண்ணீரல் சம்பந்தப்பட்ட இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இவற்றுக்கு எல்லாமே இவர் தான் காரணம். எண்ணங்கள் பாதிக்கப்பட்டால் சுகர் கம்ப்ளைண்ட் உருவாகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க மருத்துவர்கள். அப்போ எண்ணங்களை சீரடைய விடாமல் பார்த்து கொள்வது இந்த ராகு. மனதை பாதிக்கக்கூடிய செயல்களை கொடுப்பவர். ஆக இப்படித்தான் இந்த ராகு பகவானுடைய செயல்பாடுகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அட்டாக் இப்படியெல்லாம் இருக்கும். அதே போல் ராகு ஒருத்தருக்கு சரியில்லாத இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கூடுமே, அவரோட நம்ம பேசி ஜெயிக்க முடியாது. நம்ம என்ன பேசினாலும் அவர் எதிர்த்து பேசுவார். நம்ம மாற்றி பேசுவோம்னு சொன்னோம்னா அதுக்கு வேற மாதிரி பேசி நம்மளை அட்டாக் பண்ணுவார். அவருடைய பேச்சே சில பேருக்கு எரிச்சலை உண்டு பண்ணும். இந்த மாதிரி சில குடும்பங்களில் கணவன் மனைவி பிரச்சனை இப்படித்தான் உருவாகும். அது ராகு தான் அங்கே அடிப்படை காரராக அங்கே இருப்பார். அவர் அப்படித்தான் வேலை செய்கிறாருங்கிறது கணவன் மனைவிக்கு தெரியாதுல்ல. ஆகையினால அவங்க டாம் டீம்னு தக்கத்தான்னு சொல்லும்போது மனைவி பேச்சுக்கு எரிச்சல் ஊற்ற பேச்சாக போயிடும். இல்லைன்னா கணவன் ஏதாவது வாயை திறந்தாச்சுன்னு சொன்னாலே மனைவிக்கு எரிச்சல் உண்டாயிரும். இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் இந்த ராகு தான் அதிபதியாக இருக்கின்றார். கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஒருத்தன். அவங்கள்ட்ட போய் எப்படியா கடவுள் கிடையாதுன்னு சொல்கிற அப்படின்னு எதிர்வாதம் பண்ணுவாங்க. கடவுள் எப்படி கிடையாதுன்னு சொல்கிற அப்படிம்பாங்க. கடவுள் உண்டு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். அவங்கள்ட்ட போய் கடவுள் உண்டுன்னு எப்படி சொல்கிற, நிரூபிச்சு காட்டு அப்படிம்பான். இந்த ராகுவினுடைய அதாவது ஏனத்து கோணம்னு சொல்கிறாங்களோ அதுக்கு தான் இந்த ராகு. இப்படிப்பட்டதை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு. இப்பேற்பட்ட ராகு பகவான் இவர் ஒரு ராசி கட்டத்தை கடப்பதற்கு 18 மாதங்கள் சராசரியாக, 18 எக்ஸாக்ட்லி 18 மாதங்கள் சொல்ல முடியாது, ஏவரேஜ் அதாவது சராசரியாக 18 மாதங்கள் ஒரு ராசியை கடப்பதற்கு எடுத்துக்கொள்கின்றார். ஒரு ராசி மண்டலத்தை முழுவதும் சுற்றி வருவதற்கு 18 ஆண்டுகள், சராசரியாக 18 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றார். இப்போ கும்பத்தில் வந்திருக்கிற ராகு அப்படின்னு பார்த்தோம்னா கும்ப ராகு. இந்த கும்ப ராகு என்றைக்கு வருகிறார் அப்படின்னு சொன்னால் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை இரவு சமயம் 7:52 அளவில் மீனத்தில் இருந்து வந்த ராகு கும்பத்திற்கும் கன்னியில் இருந்து வந்த கேது சிம்மத்திற்கும் பெயர்ச்சி அடைந்து வருகிறார்கள். இவர் கும்பம் என்பது காற்று ராசி.
இந்த சிம்மம் என்பது வந்து மலை, அது வந்து நம்ம ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோம், வீடியோ பேசி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ராகுவை பற்றி பார்க்க போகிறோம். ஆகையினால காற்றில் அசைந்தாடும் கலந்தாடும் கருநாகம், காற்றில் கலந்தாடும் கருநாகம், கருப்பா இருக்கிறார் இல்லையா கருநாகம். இவருடைய அசைவு தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த அசைவு நல்லதா கெட்டதா என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இவருடைய அசைவு அப்படிங்கிறது வந்து சும்மாவே அசைந்தாலே நல்லதை கொடுக்கக்கூடிய ராகு சனியோடு சேர்ந்து ஆடுகின்றார். தனுசு ராசிக்கு நல்லதை கொடுப்பார் மொத்தத்தில் சொல்லிட்டேன்னா தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்திருக்கிறார். இவருக்கு 3, 6, 11ஆம் இடத்துல இருந்தார்னா அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு. கிள்ளி கொடுப்பவர் அல்ல, அள்ளி கொடுப்பவர். புதையலுக்கு ஒப்பான சொத்து பத்துக்களை தேடி கொண்டு வந்து கொடுக்க செய்யக்கூடியவர் இந்த ராகு. அவர் சும்மாவே அசைஞ்சுக்கிட்டு இருப்பார். அதில் காற்று ராசியில் என்ன சும்மாவா சொல்லணும்? 18 வருஷம் கழித்து, அது கிட்டத்தட்ட 18 வருஷம் 7 மாதம் 5 நாள் கழித்து இதே ராசிக்கு கும்பத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறார். இந்த உட்கார்ந்துருக்கிற ராகு உங்களுக்கு பெரிய யோகங்களை எல்லாம் கொடுக்கவிருக்கின்றார். ஏற்கனவே நான் தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டு கிடையாது. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி. 26 அல்ல 6. அந்த தேதிக்குள்ள கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு 3ஆம் இடத்துல சனி ஒன்றும் செய்யலை சாமின்னா, இல்லைப்பா கண்டிப்பாக செய்வார், செய்யாமல் அந்த இடத்த விட்டு போக மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், வீடியோக்கள்லையும் பேசியிருக்கிறேன். இந்த இப்போ ராகு பாருங்க சனியோடு சேர்ந்துக்கிட்டார், அந்த ராசி நாயகனோட சேர்ந்து ஆடுறாரு. ஆடுகின்ற ஆட்டம், சனியோடு சேர்ந்து ஆடுகின்ற ஆட்டம். இந்த ஆட்டம் உங்களுக்கு நிறைய பேருக்கு வாகனம் இல்லாமல் தட்டழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. போங்க சாமி, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன், இனி வாகனம் வேறு, 2 வீலர் எங்கிட்டு கூட்டி வாங்க அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு கூட ஒரு சாதாரண எலக்ட்ரிக் பைக்காவது வாங்க ஒரு யோகத்தை கொண்டு வந்து சேர்த்துருவார். நாற்கால் ஜீவன் ஆதாயம் அப்படின்னு அர்த்தம். முதல்ல எடுத்தோடனே இதான் கணக்கு வரும். நாற்கால் ஜீவன் ஆதாயம் உண்டு. தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு வந்தால் நாற்கால்னா என்ன? 4 கால்களுடைய பிராணி. இப்போ 4 கால்கள், அந்த காலத்தில் 4 கால்கள் குதிரை, யானை, ஒட்டகம் இந்த மாதிரி பார்த்தோம். இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் பயணங்களுக்கு தோதுப்படாது. இப்போ என்ன, அதாவது இன்னோவா காரு, என்னென்னமோ காரு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி காரு. அப்போ 4 சக்கரங்கள் உடைய வாகனம், அதுதான் நாற்கால் ஜந்து பிராணி அப்படின்னு சொல்லி வச்சாங்க ஏடுகளில். காலத்துக்கு தகுந்தபடி அதை நம்ம மாற்றி போட்டுக்கிடணும். இந்த காலம் அந்த குதிரையில் ஓடக்கூடிய காலம் கிடையாது. அதுக்கு பதில் அதே வேகத்தை உடைய இன்ஜினை பொருத்தி காராக வந்துருச்சு. அந்த கார் வாங்கக்கூடிய யோகம். அப்போ சில பேருக்கு வந்து தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இன்னோவா கார் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. இது போக நிலபுலன்கள், கார் வாங்கினா மட்டும் பத்துமா? நிலபுலம் வாங்க வேண்டாமா ஐயா? நிலபுலம் கிடைக்கும். சொந்த வீடு, மாடி மனை கிடைக்கக்கூடிய யோகம் 3ஆம் இடத்துல இருந்தால் தவுசு கொட்டி வாழ்வாங்க. அதே போல் சுகபோகங்கள் திளைக்கக்கூடியதாக இருக்கும். 3ஆம் வீடு சும்மாவே அந்த பெண் நட்பு, பெண் தோழர், பெண்ணுடைய சுகம் இவைகளெல்லாம் குறிக்கும். மனைவியினுடைய சுகம்னு சொல்லலை, ஒரு மாற்று பெண்ணுடைய சுகம் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்கிறோம். 3ஆம் இடத்தை கள ஒழுக்கம், அதாவது கள ஒழுக்கம் தவறப்படும் அப்படிங்கிற கணக்கில் கள்ளத்தனம் புரிந்து யோகத்தை, அதாவது சுகத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு பேர். மறைந்து இருந்து அந்த சுகத்தை பெறுதல். 3ஆம் இடத்துல ராகு இருந்தால் மறைந்து இருந்து சுகத்தை பெறுதல். அப்படி மறைந்து மனைவியோட கூடுவதற்கு மறைஞ்சிருந்து என்னையா, அதான் வீட்டில் எல்லாமே நடத்திக்கலாமே, அது இந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய ஒரு யோகம். இந்த புதையல் அப்படின்னு சொன்னேன். புதையல்னா ஒரு பேருக்கு சொன்னேன், அதுக்காக புதையல்னு நினைச்சிடப்படாது. அவ்வளவு யோகம் இந்த ராகு உங்களுக்கு கொடுப்பார். 26/4/2025
ஒரு 18 மாதங்களை கூட்டினோம்னா 2026 11ஆவது மாதம் வரைக்கும் இந்த யோகம் ரொம்ப சிறப்பாக செயல்படும். சனி ஏற்கனவே அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். கூடவே ராகு வந்துட்டாரு. அடுத்து குரு 7ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. ஆக அந்த சர்க்கரை பந்தலிலே தேன்மாறி பொழிந்தது போன்ற ஒரு யோகத்தை தனுசு ராசியிலே பிறந்த அத்தனை பேரும் அனுபவிக்கப் போகின்றீர்கள். சில பேர் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு நடு வயசு காலகட்டத்தில் செவ்வாய் தசையில் வந்து மாட்டிக்கிடுவாங்க. 5ஆம் தசை செவ்வாய் தசை, ஆளை சோழியை முடிக்கிற தசை. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட அந்த அந்த கெடுபலன்களுக்கு தடை ஏற்பட்டு உல்லாசம் சல்லாபம் யோகத்தை அனுபவிக்க செய்யக்கூடிய வகையிலே ராகு அபமிரிதமாக வந்து உட்கார்ந்திருக்கிறார். அவர்களுக்கும் அந்த சிக்கல் சங்கடங்கள்லாம் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு கட்டம். அதற்குள்ள மற்ற தசாபுத்திகளை மாறி போயிடும். அந்த மாதிரி ஒரு யோக அமைப்பிலே தனுசு ராசிக்காரர்கள் வந்திருக்கின்றீர்கள். சுட சுட யோகம் சொல்கிறாங்க இல்லையா, சுட சுட தோசையை சுட்டு பொசுக்கி பொசுக்கி போடுறாங்க ஐயா அப்படின்னு. சுட சுட யோகம் உங்களுக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாய்ப்பு. வாழ்க்கையின் உச்சாணி கொம்புக்கு போய் உட்காரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை இந்த ராகு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார் சனியோடு சேர்ந்து. சனி இன்னும் அங்கே தான் இருக்கிறாரு. அவர் விலகி போகல. வாக்கிய கணிதத்தின் பிரகாரம் சம்பாத்தியத்திலும் கோடிக்கணக்கான சம்பாத்தியங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவிலே சனியும் ராகும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாங்க. அது இந்த வாக்கிய கணிதத்தில்ங்கிறது அந்த திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த காலத்தில் ரிஷிகள் இவங்கள்லாம் அவ்வளவு ஆராய்ச்சித்தன்மை பண்ணி செஞ்சு ஒரு சூத்திரத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாதா பிற்காலத்தில் இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி? ஒரு ராசி மண்டலத்தை எப்படியெல்லாம் கணக்கிட வேண்டும் என்று அந்த காலத்தில் லக்ன சூத்திரத்தையே எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்களை விட நம்ம அறிவாளிகள் கிடையாது. அவங்க கொடுத்த வழி வழியாக வரக்கூடிய கணக்கில் தான் நம்ம போகிறோம். நீங்கள் பலாபலங்களையும் பார்த்துக்கிடலாம். வாக்கிய கணிதத்தின் பிரகாரம் உள்ளது தான் கணக்கு சரியாகவே இருக்கும். ஆகையினால் இந்த சனிப்பெயர்ச்சி என்பது இப்போது அல்ல, அடுத்த ஆண்டு 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் பயிற்சி ஆகிறாரு. அது வரைக்கும் சனியும் ராகும் உங்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு நல்ல யோகங்களை அள்ளி கொடுக்க போகின்றார்கள். நீங்கள் 2026 மார்ச்சுக்குள்ள கண்டிப்பாக ஒரு வெற்றியாளராக திகழ்ந்து வாழ்வீர்கள். விளங்கி காட்டுவீர்கள். அப்படிப்பட்ட யோக அமைப்பு வந்திருக்கின்றது. சுகபோகம் சிறப்பாக அமையும். பயணத்தின் மூலமாக வெற்றிகளை குவிக்கப் போகின்றீர்கள். வெளிநாடு பிரயாணம் மிகச்சிறப்பாக வெற்றியை தரும். நல்ல வரவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதோடு பா என்ற எழுத்து முதல் எழுத்து உடைய பெண் தொடர்பு ரொம்ப ரொம்ப யோகமாக அமையும். பா பி பூ இந்த எழுத்து முதல் எழுத்துக்களாக வரக்கூடியவளாக இருப்பாள். அது கிட்டத்தட்ட வெளிநாட்டில் கூட இந்த யோக அமைப்பு அமையப் பெறுவதாக அமையும். காரணம், செவ்வாய் என்பவன் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்து நீச்சம் பெற்று இந்த சனியையும் ராகுவையும் பார்வையிடுகின்றார். ஆகையினாலே அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில் வாணிபம் மிகப்பெரிய வெற்றியை தரும். பன்மடங்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். புதிய நட்புகள் மலரும். ஆண்கள் பெண்கள் தொடர்புகள்லாம் புதியவர்களாக உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். வியாபாரம் பெருக்கம் அடையும். தொழில் விருத்தி அடையும். உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு, ப்ரமோஷன் எல்லாமே இந்த 2026 மார்ச்சுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள். அப்படிப்பட்ட யோகமாக விளங்குகின்றது 3ஆம் இடத்துல வந்து சேர்ந்திருக்கின்ற ராகுவினால். இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம். 1ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்த ராகுவை பார்த்துட்டோம். 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினால இந்த தனவரவுகள் பெருமையாக இருக்கும். குடும்பத்தில் வந்து நீங்கள் சில வெளியே அடிக்கடி பிரயாணம் பண்ணிட்டு வர்றதுனால குடும்பத்தில் மனைவி சந்தேகப்படத்தான் செய்ய வேண்டியிருக்கும். அதனால் சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் வந்து விலகிவிடும். சரியாக போயிடும். அதுக்கடுத்தபடியாக கொடுத்த வாக்கை வந்து சிறப்பாக காப்பாற்றுவீர்கள். 3ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்துல அவர் ராகு இருக்கின்ற காரணத்தினாலே தைரியம் வீரியம் பராக்கிரமம் மிகச்சிறப்பாக விளங்கும். ஒரு நாட்டுக்கு அதிபனாக வரக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு யோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகின்றது. வரும் தேர்தலில் தனுசு ராசிக்காரர்கள் போட்டியிடும் சொன்னால் அருமையாக போட்டியிட்டு வெற்றி பெறலாம்.
உங்களுக்கெல்லாம் அரசு சம்பந்தப்பட்ட யோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. நாடாளுகின்ற யோகம் உங்களுக்கு அருமையாக காத்து கொண்டிருக்கின்றது. போட்டி தாராளமாக போட்டியிடலாம், அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது. உங்கள் தைரியம், வீரியம், பராக்கிரமத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வண்ணம், தருணம் கொடுக்கின்றார் இந்த ராகு. அதன் மூலமாக வெற்றி வீரராக திகழக்கூடிய ஒரு வாய்ப்பு, அரசு பங்களா வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. 4ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாயாருக்கு நோய் நொடிகள் வந்து அது கொஞ்சம் செலவு செய்யப்பட்டது பின் தாயை காப்பாற்றப்படுவாள், பிழைத்து தப்பித்துக் கொள்வாள், அவ்வளோதான். அந்த கல்லூரி படிப்பு படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு வந்து இந்த ராகு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு வினோதமான ஒரு வித்தியாசமான வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பார். அதிலும் குறிப்பாக அந்த ஆராய்ச்சி தன்மையுடைய மாணவ மாணவிகளுக்கு பெரிய பெரிய வெற்றியையும் அவார்டையும் கொண்டு வந்து கொடுப்பதாக அமையும். நிலபுலன்கள் சேர்க்கை, வீடு, வாகனம் இவைகள்லாம் சிறப்பாகவே அமையும். 5ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பாட்டையும் பூட்டின் சொத்துக்கள் இருந்த வில்லங்கம் விலகி அறுவடை செய்யக்கூடிய கட்டம். நல்லபடியாக அந்த சொத்துக்கள் உங்களுக்கு அறுவடையாகி வரும். சந்தேகம் இல்லாமல் உங்களுக்கு அப்படியே, அதாவது லம்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, லம்பா கிடைக்கும், அந்த மாதிரி இருக்குது. அந்த சொத்துக்கள் விற்று காசாக்கக்கூடிய தருணமும் நல்லபடியாக அமைந்திருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு யோக அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது. பிள்ளைகளால் சில சம்பாத்தியங்களும் பெருகும். பிள்ளைகளுக்கு உண்டான அந்த சுப காரியங்கள்லாம் செஞ்சு மகிழ்விக்கக்கூடிய காலகட்டம் அப்படி நிறைவாக இருக்கின்றது. அதே போல் குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல குழந்தையாக, அருமையான குழந்தையாக பிறக்கும், அதிர்ஷ்ட குழந்தையாக பிறக்கும். 6ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் விரிவடையக்கூடிய கட்டத்திற்காக சில பேர் வந்து கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். தன்னிடம் வந்து கொஞ்சம்தான் மூலதனம் இருக்கும், பணம் வாங்கி செஞ்சதுனால தப்பில்லை. ஒரு ஆண்டுக்குள்ளாக உங்களுக்கு நல்ல வருமான பெருக்கம் ஏற்பட்டு கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். கடன் சத்துரு நோய் தொல்லை தராது, விலகிவிடும். 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால மனைவியினுடைய தோப்பனாருக்கு வந்து, அதாவது மனைவியினுடைய தந்தைக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டு அதன் மூலமாக நீங்கள் அங்கே தலையிட்டு அந்த உடல்நல கோளாறுக்கு ஏற்ற நல்ல மருத்துவரை கண்டுபிடித்து அவருக்கு சிகிச்சை அளிப்பதன் மூலமாக உங்களுக்கும் அவருக்கும் இருந்து வந்த சில கரடல் முரடல்கள்லாம் சரி செய்யப்பட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஒற்றுமை மேலோங்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார் உங்கள் மாமனார், அந்த மாதிரி இருக்கின்றது. அந்த மனைவி வழி மார்க்கம் மூலமாக உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டு கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கின்றது. நண்பர்கள் உங்களுக்கு எந்த காரியத்தையும் துணிந்து செய்ய தகுந்தவர்களாக இருப்பார்கள். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். அந்நிய ஜாதி, அந்நிய மதத்திலே அந்த நண்பர்கள்லாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ உடனே செய்ய காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கூட்டு ஸ்தாபனம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அருமையான யோகம் இது, நல்ல யோகம். 1க்கு 10 மடங்கு யோகத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. கூட்டு தொழிலை விட்டு விட வேண்டாம். அதில் சில பேர் வந்து 4 பேர் கூட்டணி அப்படின்னு இருக்கும். இந்த 4 பேர் கூட்டணியில் ஒரு கூட்டணி வந்து கண்டிப்பாக கலண்டு போயிடும். அது தேவையும் இல்லை, அது கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்துக்கிட்டு வருது. அது இந்த காலகட்டத்தில் ராகு பேச்சு ஆனதுக்கப்புறம் கலண்டும். அது கலண்டு போனால் தான் நல்லது, உங்களுக்கு விட்டுருங்க, அது நல்லது தான். அதே போல் மனைவிக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல ராகு வந்து சேர்ந்திருக்கிறதுனால மனைவிக்கு வந்து ஆரோக்கிய குறைவாக இருந்திருக்கும் இதுவரைக்கும், அது வந்து சரியாயிடும். ராகு பயிற்சி ஆனதுக்கப்புறம் மனைவிக்கு உண்டான ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். கணவன் மனைவி அன்பு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும். இவ்வளவும் இருந்தும் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேற அந்த மாதிரி போகுது, கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல அந்த ராகு இருக்கின்ற காரணத்தினால ஆயுள் கெட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெட்ட பேரெல்லாம் விலகிவிடும். போக்குவரத்தில் வந்து சிக்கல் சிரமங்கள் இருக்காது. 9ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினால தோப்பனாருக்கும் உங்கள் சில மருத்துவ செலவுகள் அதிகமாகவே ஏற்படும். அதை கொஞ்சம் கண்காணிப்புடன் கவனித்து கொண்டால் சரியாக போயிடும். ஆயுளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கடன் வாங்கி தொழில் வியாபாரம் செஞ்சாலும் கூட அதில் எல்லாம் அந்த கடனை எல்லாம் வெற்றிகரமாக அடைத்து விடலாம். அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. தொழில் அமோகமாக வெற்றியை கொடுக்கும். கடல் கடந்த வாணிபம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. அதே போல் அந்த கரிய நிற பொருட்கள் அப்படிங்கிறதுல வந்து குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட பழைய இரும்பு வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை உண்டாக்கும். பழைய இரும்பு, பழைய பொருட்கள், இந்த பழைய கார் வாங்கி விற்கிறாங்கள்ல, அதிலெல்லாம் ரொம்ப சிறப்பாக விளங்குவீங்க.
நிறைய ஆதாயங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு அதிலேயே பொக்கிஷம் போல சில பொருட்கள்லாம் கிடைச்சிரும். அந்த பொருள் கிடைக்க முடியாத பொருளாக இருக்கும். அதன் மூலமாக ஒரு சாதாரண ஒரு ரூ. 500 பொருளாக இருக்கும், கிட்டத்தட்ட உங்களுக்கு 5,00,000 கொண்டு சேர்த்துரும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு யோக அமைப்பை கொண்டு கொடுப்பதாக இருக்கின்றது. 11ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலே ராகு இருக்கின்ற காரணத்தினாலே மூத்தோர்களுக்கு, உங்களுக்கு மூத்த பிறந்த பிறவிகளுக்கு கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு பகையாளிகளாகத்தான் இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதெல்லாம் மறந்து அவர்களை போய் கண்காணிப்பு செய்தீர்களேயானால் அவர்கள் கொஞ்சம் ஆரோக்கியம் பெறுவார்கள். உங்களை நன்றி கடனோடு பார்க்கக்கூடியதாக அமையும். பிறப்பது ஒரு பிறவி. இந்த பிறவியில் இப்போ செய்யாமல் எப்போ செய்ய போகிறோம்? 4ஆம் வட்டத்தில் அந்த கட்டத்தில் உதவி செஞ்சுருந்தா அவர் பிழைச்சிருப்பாரே அப்படின்னு கூட நீங்கள் நம்பலாம். அதனால் பகைமையை மறந்து அவர்களுக்கு நல்ல உதவிகளை செய்து அவர்களோடு அளவலாவினை இருந்தால் அவங்களும் நல்லபடியாக ஆரோக்கியத்துடன் உயிர் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். 12ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால அயன சயன போக பாக்கியம் ரொம்ப சிறப்பாக விளங்கும். அருமையாக இருக்கின்றது. நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு 12 ராசிகள்லையும் தனுசு ராசி முதன்மை ராசியாக ராகுவினுடைய யோகத்தை பெறக்கூடியவர்களாக அமைந்து காணப்படுகின்றீர்கள். ரகுகுல திலகா ரகுராமச்சந்திரா சீதாபதே ஸ்ரீராமச்சந்திரா. ரகுகுல திலகா ரகுராமச்சந்திரா சீதாபதே ஸ்ரீராமச்சந்திரா. ஆதிசேஷா அனந்தசயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா. குண்டலி பூஷண கைலாசவாசா கௌரிபதே சிவ சந்தோஷங்கரா. குண்டலி பூஷண கைலாசவாசா கௌரிபதே சிவ சந்தோஷங்கரா. ஆதிசேஷா அனந்தசயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா. ஆதிசேஷா அனந்தசயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா.